அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. இது வந்து முஸ்னது அபு யாலால 6461வது ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்பட்டது. அதாவது இந்த மருவானுன்னு சொல்லிட்டு ஒரு சைத்தான் வந்தார், பின்னாடி வந்த ஒரு ஆட்சியாளர், முஆவியா நியமித்த மதீனாவுக்கான ஒரு கவர்னர். ஏன்னா முஆவியா காலத்தில் வந்து சிரியாவில் வந்து இஸ்லாமியர்களுடைய தலைமையகம் வந்து போயிடுச்சு. ஏன்னா மதீனாவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதாவது அலி ரலியல்லாஹு காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு கையில் மக்கா மதீனாவும் மற்ற பகுதிகளும் வந்து அலி ரலியல்லாஹு கையில் இருந்துச்சு. சிரியாவும் இராணுவமும் வந்து யார் கையில் இருந்துச்சு? முஆவியா ரலியல்லாஹு கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சில கண்டிஷன் அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹுவிட்ட அந்த ஆட்சியை வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட பிறகும் அவர் அங்கேயே கண்டினியூ பண்ணுறாரு. யார்? முஆவியா ரலியல்லாஹு அங்கே சிரியாவிலேருந்தே கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா சிரியா மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு வந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மதீனாவில் வந்து கலீஃபா இருக்க மாட்டாங்க, கவர்னர் தான் நியமிக்கப்படுவாங்க. ஆனால் அந்த கவர்னர் எந்த பொசிஷனில் இருப்பார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அந்த பொசிஷனில் இருப்பார். அதாவது மஸ்ஜித் நபவியுடைய இமாமு ப்ளஸ் கவர்னர். அலி ரலியல்லாஹு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மதீனாவில் வந்து அலி ரலியல்லாஹு இருக்கலை. ஏன்னா அவங்க கூஃபாவுக்கு வந்து அங்கே போயிட்டாங்க. ஏன் கூஃபாவுக்கு போனாங்கன்னா, அந்த பார்டரில் இருந்தால் தான் அங்கே வர்றதை வந்து தடுக்க முடியும். யார்? முஆவியா ரலியல்லாஹுடைய படைகள் அத்துமீறி உள்ளே நுழையாமல் இருக்கணும் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் வேறு வழி இல்லாமல் மதீனாவை விட்டு அங்கே போய் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருந்தாங்க. இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள் அங்கேருந்து தான் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களால் அங்கே வர முடியாது. ஏன்னா அங்கே அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த நிலப்பகுதி வந்து கைவிட்டு போகாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே சிரியாவுடைய அந்த பார்டர்லேயே கூஃபாலேயே வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய தலைமையகமாக அவங்க மாற்றினாங்க. வேணும்னெல்லாம் மாற்றலை, நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க மாற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மாற்றவே மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹக்கம் மருவான் அப்படிங்கிற அந்த நபரை வந்து இங்கே மஸ்ஜிது நபவியுடைய அந்த இன்சார்ஜை வந்து போடுறாங்க. இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டப்படுது. அந்த ஹக்கம்ங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபம் கொடுத்தவர்கள். அவனை வந்து அவனையும் சபிச்சிருக்காங்க, ஹக்கமுடைய மகனையும் மருவானையும் ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்காங்க. அவனை வந்து கெட்டவங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்படுது. அவங்க அப்பனையும் சபிக்கிறாங்க, பையனையும் சபிக்கிறாங்க. மருவானுக்கும் சாபம், மருவானுடைய அதாவது ஹக்கமுக்கும் லானத்தும் ஹக்கமுடைய வாரிசுக்கும் லானத்துன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அது இன்ஷால்லா அது அந்த காலகட்டம் அது அவங்களுடைய அந்த பீரியடு வரும்போது அந்த இடத்துல நம்ம அதை டீட்டெயிலாக விளக்குவோம். ஆனால் இந்த ஹதீஸில் இந்த கனவில் என்ன காட்டப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்படுகிறது. கடும் கோபமாக என்னிடம் நான் என்ன காண்கிறேன்? ரசூல்லா கோபம் வருது, பயங்கரமான கோபம் வந்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, சி என்ன கனவு இது, என்ன கன்றாவி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன காண்கிறேன்? ஹக்கம் மற்றும் அவனுடைய மக்கள் அவனுடைய பசங்களும் குரங்குகளைப் போல் என்னுடைய மிம்பரில் தாவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க. குரங்கு மாதிரி நாய் மாதிரி இங்கே அங்கேயும் தவிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படி காட்டுறான். இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நின்று அந்த புனிதமான அந்த மிம்பரில் நின்றுக்கிட்டு இவங்க பண்ணுற ஃபசாதுகள் மிகப்பெரிய ஃபசாதுகள் பண்ண போகிறாங்க. அதே மிம்பரில் நின்றுட்டா ரசூல்லா வந்து அலி ரலியல்லாஹு அவர்களை வந்து சாபம் கொடுக்கக்கூடிய திட்டக்கூடிய அந்த பயான்கள் வந்து நடத்தப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான மோசமான செயல்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மறைவான செய்தி காட்டப்படுது. இந்த செய்தி காட்டப்பட்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகும் வரை சிரிக்கவோ நிம்மதியாகவோ இருக்கவில்லை. இந்த செய்தி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த 4-5 நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியுது. ஆனால் அவங்க சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னது அபி யாலால 6461வது ஹதீஸாக இருக்குது. இது வந்து சஹீஹான ஒரு ஹதீஸ்.